வணக்கம் மக்களே! தமிழக வெற்றிக் கழகம் வந்து தெளிவாக சொல்லிவிட்டது. என்னன்னா, கூட்டணியை குறித்து எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஸோ, இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. அதேமாதிரி கூட்டணி குறித்தான முடிவுகள்லையும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை முன்னிறுத்தி தான் வந்து நாங்கள் வந்து இப்போ நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரீசெண்டாக வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கேட்டிருக்காங்க, பிள்ளையார் சொல்லி போட்டப்பட்டதாக நீங்கள் கூறினது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ, அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு, பிள்ளையார் சொல்லி போட்டப்பட்டதாக கூறுவதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, எனது பிரச்சாரத்து கூட்டத்தில் தாவேக்கா தொண்டர்கள் வந்து கொடி அசைத்ததாலே பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதாக கூறினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டிற்கு வரும் விருந்தாளியை வரவேற்பது போல் தான் அவர்களை வரவேற்றதாகவும், தாவேக்காவுடன் அதிமுக இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ, ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்டாண்டில் வந்து தெளிவாக தான் இருக்காங்க, கிளியராக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ, இதுக்கப்புறம் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறுது, கூட்டணி குறித்திலாம் நிறைய பேச்சுவார்த்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்டாண்டில் வந்து கிளியராக தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய கூட்டணி வந்து இருக்க போகுது, பெரிய கட்சியுடன் கூட்டணி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த ஒரு கூட்டத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து சொன்னது வந்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ, அதை பற்றி கேட்கும்போது இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து இதை பற்றி வந்து தாவேக்கா வந்து எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல, பேச்சுவார்த்தையும் நடத்தலைன்னு இப்போ இவரே கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ, இதுலேருந்தே நல்லா தெரியுது, தாவேக்கா அவங்களோட ஸ்டாண்டில் வந்து கிளியராக இருக்காங்க. ஸோ, கூட்டணி இதுக்கான இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உறுதியாக இருக்கிற மாதிரி தகவல்லாம் வருது. ஸோ, வந்து இன்னும் வந்து 6 மாத காலங்களுக்கு தேர்தலுக்கு. ஸோ, அதுக்கு முன்னர் வந்து எப்படி வந்து முடிவு மாறும், அரசியலில் களம் எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையுமே நடத்தவில்லை. ஸோ, இதன் குறித்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்கிறது வந்து கூட்டணி வச்சா தான் தாவேக்கா வந்து ஃபஸ்ட்டு தேர்தலில் வந்து ஒரு நல்ல ஒரு சதவீதம் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களோட பேட்டிகள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து தாவேக்கா மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்கதாகவும் தெரியுது. ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிறுத்துறாங்க, மாற்றத்தை நோக்கி போகணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றமான ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ, வந்து எந்த விதத்துலையுமே வந்து மக்களோட நம்பிக்கை வந்து தாவேக்கா மேலே குறைஞ்சதா தெரியல. ஸோ, அவங்க வந்து அதனால் வந்து கூட்டணிக்கு எடுப்பாங்களா அப்படிங்கிறதுமே இந்த கேள்விக்குறி தான். ஸோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அது முதல்வர் வேட்பாளராக வந்து தளபதி விஜய் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அவரை ஏற்று யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கூட தான் கூட்டணி அப்படிங்கிறதுல அவங்க வந்து தெளிவாக இருக்கும்போது, அவங்க எந்த ஒரு பேச்சுமே பேசலை, எந்த இடத்துலையுமே பொதுக்கூட்டத்துலையும் எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி அவங்க வந்து எந்த ஒரு அறிக்கையுமே சொல்லலை, எந்த ஒரு வார்த்தையுமே விடலை. பட் ஆனால் வந்து அவங்கள சுற்றி நடக்கிற அரசியலில் படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி இருக்கும், கூட்டணி வச்சா தான் நல்லது, இப்படி பல கருத்துக்கள் வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்து எதுக்குமே செவி சாய்க்காமல் அவரோட பாணியில் அவரோட அரசியல் களத்தை வந்து அரசியல் கட்சியை வந்து அந்த கட்சியை வந்து வேறு லெவலில் கொண்டு போவதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு நோக்கத்தோடு போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக மக்களும் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. இப்போ கூட்டணியும் வரும்போது வந்து குழப்பங்கள் ஏற்படும். ஸோ, பழையபடியும் இதே மாதிரி கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற குழப்பம் வரும். ஸோ, அதை வந்து தவிர்க்கிறதுக்குமே முழுசாக வந்து முயற்சி பண்ணுறதாகவும் தளபதி விஜய் அவர்களோட ஸ்டாண்ட் இருக்கிறது வந்து கிளியராகவே தெரியுது. ஸோ, ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்காவோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8% இருக்கும், 6% இருக்கும், 5% இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 20% இருக்கும், 25% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ, வந்து அரசியல் களங்களில் வந்து எந்த விதமான மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். ஸோ, அதன்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்காவுக்கு நல்லா பிரகாசமாக தான் இருக்குது. ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தளபதியை ஏற்று வரவங்க கூட தான் வந்து கூட்டணி அமைப்பாங்க அப்படிங்கிறதும் தெளிவாகவே தெரியுது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கொடி அசைச்சு வந்து தாவேக்காவினர் தானா அப்படிங்கிறதையுமே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து தாவேக்காவினர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ, எப்படிப்பட்ட தகவல்கள் வருது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ, இப்போ வரைக்குமே வந்து தாவேக்கா தங்களோட நிலைப்பாடில் வந்து ஸ்ட்ராங்காகவும் தெளிவாகவும் இருக்காங்க. ஸோ, மக்கள் சக்தியை நோக்கி போயிட்டுருக்காங்க, மக்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க தங்களோட கட்சியை வந்து. ஸோ, மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதற்கான திட்டங்களை வந்து நிறையா வச்சுருக்காங்க. பொதுக்குழு கூட்டம் வர கூட போகிறாங்க 5ஆம் தேதி நவம்பர் அன்னைக்கு. ஸோ, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பாக வந்து தாவேக்கா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ, அடுத்த நகர்வுகள் எல்லாமே அதிரடியாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ, அரசியல் களத்தில் என்ன வேணால் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம். அவங்களோட நிலைப்பாடு எப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ, இன்னும் 6 மாத காலங்கள் தான் இருக்குது. அதற்கான தருணம் எல்லாமே காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.